ஓகே மேடம், இப்போ நீங்கள் சொன்னதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுங்க. உங்களை பற்றின டீட்டெயில்ஸும் கொடுங்க. இது சென்னையில் எங்கள் கம்பெனி அட்ரஸ். அதில் என்னோட நம்பரும் இருக்கு சார். ஓகே. இந்தாங்க சார். ப்ளீஸ் சார், உடனே நீங்க அவரை தேடி கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்ணணும். கண்டிப்பாக மேடம், நீங்கள் ஹோட்டலில் வெயிட் பண்ணுங்க. நானும் முதல்ல அங்கே உள்ளவங்க கிட்ட என்கொயரி பண்ணுறேன். இது சின்ன ஊர் மேடம், உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க சார், அப்போ நான் கிளம்புறேன். ஓகே மேடம். ஹலோ சார், நான் ஸ்டேஷன்லேருந்து பிசி பேசுகிறேன் சார். சொல்லுங்க பிசி. தேவோட பொண்டாட்டி பவித்ரா வந்திருந்தாங்க சார். ம், தான் புருஷனை காணன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்போ தான் சார் கிளம்பி போகிறாங்க. ஓகே. இன்ஸ்பெக்டரும் அவரை எப்படியும் கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயிருக்கார் சார். ம், இதை உங்கள் காதில் போட்டு வைக்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன் சார். நான் இதை எதிர்பார்த்தது தான். ஆனால் போலீஸால் நான் இருக்கிற இடத்த நிச்சயமாக கண்டுபிடிக்கவே முடியாது. போலீஸோட மூவ்மெண்ட் என்னங்கிறத அப்போ எனக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே சார். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஓகே சார், அப்படியே செய்கிறேன். ம், சரி. தேவ், நீ காணாம போயிட்டியாமாடா? உங்க வீட்டுக்காரம்மா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த போலீஸ்காரன் என்ன பண்ணிருக்கா, எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். ஆனா தேவ், இந்த இடத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பாண்டியன், பத்மினி வந்தாச்சா? வரலாமா? பத்மினி இன்னும் கிடைக்கலையா? இல்ல, எனக்கு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்குமா. அதை நான் சொல்லிட்டு நானும் இன்னைக்கு ஏற்காடு கிளம்புறேம்மா. நீங்களும் ஏற்காடு போறீங்களா? எதுக்கு? ஆமாம்மா, பவியப்பா எனக்கு ஃபோன் பண்ணாரு. உங்களை சந்திச்சு எல்லா விஷயமும் சொன்னாராமே. நானும் பவிக்கும் தேவுக்கும் ட்ரை பண்ணேன், லைன் கிடைக்கவே இல்லை. அங்கே அவங்க எந்த ஹோட்டலில் தங்கியிருக்காங்கன்னு அங்கே இருக்கிற ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்க சொல்லியிருக்கேம்மா. ஆமாம், இன்னொரு முக்கியமான விஷயம். பிரபு வீட்டுக்கு போனதில் அவர் மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னேன்ல. மாதவிய ஜாமீனில் எடுத்தது யார் தெரியுமா? யாரு? வேற யாரும் இல்லைம்மா, பிரபு தான். பிரபுவா? ஆமாம்மா. இவர் எதுக்குமா மாதவி ஜாமீன் எடுக்கணும்? மாதவி அக்காவுடைய ஆவி தேவ அடைய முடியாம இன்னும் சாந்தி அடையாம சுத்திட்டு இருக்கிறதா பவி சொன்னாங்க. பிரபுவுக்கும் தேவுக்கும் பகை இருக்கு. பத்மினியுடைய அப்பா போட்டோ
பிரபு வீட்டில் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இல்லைன்னு அவங்க அம்மா ஏன் மறுக்கணும்? அம்மா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குமா? மாதவி, பிரபு, பத்மினி, தேவ், பவித்ரா இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் லிங்க் ஆயிருக்காங்க. அம்மா, என் தங்கச்சி இந்திரா மூலமா மாதவியுடைய செல் நம்பர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க எங்கே இருக்காங்கன்னு ட்ரேஸ் ஓவர் பண்ண சொல்லியிருக்கேன். என் யூகம் மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா பிரபுவும் மாதவியும் பத்மினியை கடத்தி ஏன் ஏற்காடு கொண்டு போயிருக்கக்கூடாது? அவங்களால பவி தேவுக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்திருக்கலாம். அதனால தான் நம்ம கான்டாக்ட் பண்ண முடியாமல் இருக்கு. இதெல்லாம் தெளிவுபடுத்திக்கணும்னா நானே ஏற்காடு போய் தேடல இறங்குறேம்மா. அதான் சரியாக இருக்கும். என்னோட யூகம் சரியாக இருந்து மாதவி பிரபுவால் ஏதாவது ஆபத்துன்னா நான் போனாதாம்மா அவங்கள சேவ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போவே ஏற்காடு கிளம்புறேம்மா. அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். கடவுளே, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க எனக்கு தலையே சுத்துது. மனுஷங்க இப்படி வெறி பிடிச்சு அலைவாங்களா? நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? என் பிள்ளைங்களை ஏன் இப்படி ஓட ஓட விரட்டுறாங்க? ஐயோ கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பாண்டியன், நீங்க சொல்றதா சரி. நீங்க உடனே ஏற்காடுக்கு கிளம்புங்க. தேவியும் பவியும் கையோட கூட்டிட்டு வந்துருங்க. அவங்களுக்கு ஹனிமூனும் வேணாம், ஒன்றும் வேணாம். எல்லாத்தையும் இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா பத்மினியை எப்படியாவது நீங்கள் மீட்டு கூட்டிட்டு வந்துருங்க. நான் உங்களை தான் கடவுள் மாதிரி நம்பி இருக்கேன். கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. அம்மா, ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார். பாண்டியன், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீயாக தான் இருக்கேன், சொல்லுங்க சார். ஓகே. சமீபமா சேலத்துல நடந்த ரியல் எஸ்டேட் அதிபர் காத்தவராயன் கொலை கேஸ் சம்பந்தமா இன்வெஸ்டிகேஷன் பண்ண நீங்க சேலத்துக்கு உடனே கிளம்பி ஆகணும். அங்க உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் இன்ஸ்பெக்டர் முருகன் பண்ணுவாரு. ஓகே சார், மன்னிக்கணும். வாட்? நான் வேற ஒரு கேஸ் விஷயமா ஏற்காடு கிளம்பிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமாங்க சார். ஆனா உங்களை அனுப்புறதா சொல்லிட்டேனே. அங்க ஒரு டீம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு முக்கியமான கேஸ் தான் பாண்டியன். பொலிட்டிக்கல் பிரஷர் அதிகமா இருக்கு. நீங்க போக லேட் ஆனா அக்யூஸ்ட் தப்பிக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. சேலம் பக்கம் தானே ஏற்காடு இருக்கு. இந்த வேலையை முடிச்சிட்டு நீங்க அப்படியே ஏற்காடு போலாமே. என்ன சொல்றீங்க பாண்டியன்? ஓகே சார், ஓகே. நீங்க சொன்ன மாதிரி இப்பவே நான் சேலம் கிளம்புறேன் சார். குட். ஓகேங்க சார். அங்க நீங்க இன்ஸ்பெக்டர் முருகனை மீட் பண்ணுங்க. சரிங்க சார். நீங்க அவரோட பேசி என்ன ஸ்டெப் எடுக்க போறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. சரிங்க சார். நான் இங்க இருந்து உங்களை கைட் பண்றேன். ஓகேங்க சார். சரி, உடனே கிளம்புங்க. நாங்க போனது கால் பண்றோம் சார். ஓகே. தேங்க்யூ சார். என்ன பாண்டியன், என்ன பிரச்சனை? ஆமா, கமிஷனர் ஃபோன் பண்ணாருமா. ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக சேலம் போக சொல்லியிருக்காரு. அவர் சொல்லிட்டதுக்கு அப்புறம் நான் தட்ட முடியாதுமா. அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டு நான் அப்படியே ஏற்காடு கிளம்பி போயிடுறேம்மா. சரிப்பா. இருந்தாலும் இன்னைக்கே ஏற்காடு ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி பவி தேவை பற்றி விசாரிக்க சொல்கிறேன். அம்மா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருங்கம்மா. பவியும் தேவும் நல்லபடியாக வந்து சேருவாங்க. பத்மினியும் மீட்டு கொண்டு வந்துடலாம். நீங்கள் தைரியமாக இருக்கணுமா. எனக்கு எந்த தகவல் கிடைச்சாலும் உடனே உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேம்மா. நீங்கள் கவலைப்படக்கூடாது, சரியா? சரிப்பா. சரிம்மா, நான் கிளம்புறேம்மா. போயிட்டு வாப்பா. வரேன். பிரபுவால எவ்வளவு டென்ஷன். ஹாய் மாதவி, நானே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் பார்த்தேன். நான் அதை அப்புறம் சொல்கிறேன். முதல்ல எதுக்காக நீ என்னை வர சொன்ன? தேவ கடத்திட்டீங்களா? ஏய், இந்த நல்ல விஷயத்த நானே உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தேன். ஆமா, இது எப்படி உனக்கு தெரியும்? என்ன பிரபு சார், காரியத்தை கெடுத்துட்டீங்களே. என்ன சொல்ற? இத்தனை நாளா நான் பட்ட பாட்டுக்கு நேத்து பலன் கிடைச்சிருக்கும். தேவ கடத்தி அத்தனை கெடுத்துட்டீங்களே. மாதவி, நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. இதை எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கும் புரியல சார். உங்களுக்கு தெரியுமா,
நான் எதுக்காக அந்த தேவ பழி தீக்க துடிக்கிறேன்னு. தேவ் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம பவித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ன்ற கோவம் அதானே? இல்ல, பின்ன என் அக்கா அனிதா தேவ உயிருக்கு உயிரை காதலிச்சா. அவளை காதலிக்கிற மாதிரி நடிச்சு கடைசியில் அந்த தேவ் அவளை ஏமாத்திட்டான். அதை தாங்கிக்க முடியாம என் அக்கா தூக்குல தொங்கிட்டா. அதுக்கு பழிவாங்கதான் நான் தேவ் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சேன். அந்த ஆளுடைய அத்தை பொண்ணா நடிச்சு, அதாவது பத்மினியுடைய இடத்துக்கு நான் போய் அவனை கல்யாணம் பண்ணி தினம் தினம் அவனை சாகடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள தேவ் நினைப்புல இன்னும் என் அக்கா அனிதா ஆவியா உலாவுற விஷயமும் அவ தேவ் கூட வாட துடிக்கிற விஷயமும் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. சரி, அதுக்கு என் அக்கா தேவ அடையணும்னா என் அக்காவோட ஆவி ஒரு பொண்ணோட உடம்புல புகுந்தாதான் அது நடக்கும். அதனாலதான் என் அக்கா பவித்ரா உடம்புக்குள்ள புகுந்தா. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பவித்ரா தான் கையில மந்திரிச்ச கயிறை கட்டி என் அக்காவை தேவ் கிட்ட நெருங்க விடாம பண்ணிட்டா. நான் தந்திரமா ஒரு வேலை பண்ணி அவ கையில இருந்த கயிறை அவுக்க வச்சுட்டேன். நேத்து மட்டும் என் அக்கா பவித்ரா உடம்புல புகுந்திருந்தானா இந்நேரம் அவன் நினைச்சதை சாதிச்சிருப்பா. ஆனா நீங்க இடையில புகுந்து தேவ தூக்கிட்டீங்க. நேத்து என் அக்காவோட ஆசை நிறைவேறாம போயிடுச்சு. இப்ப அவ வெறியோட இருக்கா. உங்களாலதான் எல்லாமே கெட்டு போச்சு. சோ நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வரல அப்படின்னா உன் பிளான் என்னங்கறத மறைச்சிட்டு உன் தேவைக்காக என்ன யூஸ் பண்ண பார்த்திருக்க. இதுக்காக தான் நான் உன்னை ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்தனா? இப்படி ஒரு விஷயத்த தீனா என்கிட்ட சொல்லவே இல்லையே. சார், என் அக்கா அனிதா ஆவியா உலாவறது தீனாக்கே தெரியாது. ஆனா என் அக்கா பவித்ரா மூலமா அவ நினைச்சதை சாதிச்சிருந்தா என் அக்கா ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சிருக்கும், தேவும் செத்து போயிருப்பான், பவித்ராவும் உங்களுக்கு கிடைச்சிருப்பா. பவித்ரா எப்படி உங்களுக்கு கிடைக்க போறாங்கிறதுனாலதான் நான் இது உங்ககிட்ட சொல்லல. என்ன வளர்ற? தேவும் பவித்ராவும் சேர்ந்துடக்கூடாது. அதுக்காக தானே அவங்கள பிரிச்சு இத்தனையும் பண்ணிட்டு இருக்கேன். பவித்ரா உடம்புக்குள்ள உங்க அக்கா புகுந்து அவ நினைச்சதை சாதிச்சிருந்தா பவித்ரா தேவ் பொண்டாட்டியா தானே எனக்கு கிடைச்சிருப்பா. அப்படிப்பட்டவள நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? பத்மினிய கொன்னு தேவ் மேல பழிய போட்டு அவனை ஜெயிலுக்கு அமிச்சிடலான்னு எனக்கு ஐடியா கொடுத்துட்டு நீ எனக்கு எதிராக வேலை பார்த்திருக்க. அப்போ என் கூடவே இருந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்க, அப்படிதானே? நல்ல வேலை உன் திட்டம் என்னன்னு தெரியாம நான் தேவ கடத்திட்டேன். இல்லனா என்ன ஆயிருக்கும்? இதோ பார் மாதவி, என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் இறங்குவேன். என் கூடவே இருந்து எனக்கே துரோகம் பண்ணு நினைச்சிருக்கல. நான் நினைச்சா இந்த ஏற்காட்டிலேயே உனக்கு சமாதி கட்ட முடியும். எனக்கு தேவ் பத்தி துளி கூட கவலை இல்லை, புரிஞ்சுதா? உங்க அக்காக்கு தேவ் வேணும்னா வேற பொண்ணை சூஸ் பண்ணிருக்கலாமே. எதுக்காக ஏன் பவித்ராவை சூஸ் பண்ணணும்? மாதவி, உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். எனக்கு லாயலா நடந்துக்கோ. தேவ் ஏன் கஸ்டடியில் இருக்கான், பத்மினி உன் கண்ட்ரோல்ல இருக்கா. உன் அக்காவுக்காக நீ பத்மினியை கூட யூஸ் பண்ணிருக்கலாம். இனிமேலும் என் பவித்ரா மூலமா தான் தேவ அடையணும்னு நினைச்சீங்க, தேவ அப்புறம் தேவோட ஆவியை தேடித்தான் உங்க அக்கா போய் ஆகணும். இப்பவும் எனக்கு எதிரா ஏதாவது பிளான் பண்ண, சாரி மாதவி, தேவ் போல நீயும் எனக்கு எதிரியா மாறிடுவ. நீ என்னோட ஃப்ரெண்டா இல்ல எனிமியா எப்படி இருக்கணும்ன்றத நீயே முடிவு பண்ணிக்கோ, புரிஞ்சுதா?
ஊர்ல யார் நம்மளை கடத்திருப்பாங்க? பவி ஒரு மாதிரியா ரியாக்ட் பண்ணா. அப்போ பவி உடம்புக்குள்ள அனிதா ஆவி புகுந்துருச்சா? ச்சே. பவி கையில மஞ்ச கயிறு கட்டியும் எந்த பிரயோஜனமும் இல்லையா? பவி எங்க இருக்கா? ஏய், யாரா என்ன கடத்தி வச்சிருக்கீங்க? ஏய், எங்கடா போயிட்டீங்க? வாங்கடா இங்க. ஏய், வாங்கடா. ஏய், எங்கடா இருக்கீங்க? ஏய், யாரா நீங்க? எதுக்காக என்ன கடத்தி வச்சிருக்கீங்க? சொல்லுங்கடா. ஏய், சொல்லுங்கடா. ஏய், யாரா நீங்களா? பேசுங்கடா ஏதாவது. டேய், உங்களை தான் கேட்கிறேன். சார் கேக்குறாருல, சொல்லுங்கடா. பிரபு, என்னது, எப்படி இருக்க? நினைச்சேன்டா, நினைச்சேன். இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நீ தான் பண்ணுவேன்னு நினைச்சேன். வெல் டன். இந்த இந்த தில்லு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடத்தி கொண்டு வந்து இங்க படுக்க வச்சிருந்தாலும் இவ்வளோ தில்லா பேசுறியே. எப்படி தேவ்? உன்கிட்ட மோத ரொம்ப பிடிச்சிருக்கு தேவ். நீயும் பவித்ராவும் ஹனிமூனுக்காக ஹாங்காங், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியான்னு உலகத்துல எந்த மூலைக்கு போயிருந்தாலும் நான் உங்களை கண்டுபிடிச்சிருப்பேன். உங்களை நான் சேர விட்டுருக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது ஏற்காட்டுக்கு போறேன்னு என்கிட்டயே தில்லா சவால் விட்டு சொன்னேன். விட்டுருவனா தேவ்? நீ மட்டும் பொண்டாட்டியோட லைஃபை என்ஜாய் பண்ணுவ, நான் மட்டும் சென்னையில உக்காந்துட்டு இருப்பேன் நினைச்சியா? தேவ், பவித்ரா எனக்கானவனு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். நீ எனக்கே டிமிக்கு கொடுத்துட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதுக்காக போனா போகுதுன்னு விட்டுற முடியுமா? எனக்கு பவித்ரா வேணும். பவித்ரா எனக்கு ஒரு கைப்படாத மலரா வேணும். அவளுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். முதல் நாள் நைட்டு நீங்க 2 பேரும் ஹோட்டல்ல பார்ட்டி அட்டென்ட் பண்ணிட்டு ரூம்குள்ள போயிருப்பீங்க. ரூம் ஃபுல்லா வாசனையா இருந்திருக்குமே. அந்த வாசனை பட்ட உடனே மயக்கமாய் தூங்கிருப்பீங்களே. அந்த ஸ்ப்ரே அடிச்சதே நான் தான். அப்புறம் தேவ், 2வது நாள் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருக்குமே. ஹோட்டல்ல பவர் போயிருக்குமே. அதுவும் என் வேலை தான். நேத்து எப்படியாவது உன்னை கடத்தணும்னு நினைச்சுதான் ஆளுங்களை அமிச்சேன். ஆனா பாரு, பேட் லக். நீயே ரூம்குள்ள இருந்து வெளியே வந்துட்ட. அப்படியே அலாக்கா ஆளுங்க உன்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க. டேய், நீ கிரிமினல்னா நான் ஒன்னை விட பக்கா கிரிமினல் தான். என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? என்னை கடத்தி அடைச்சு போட்டிருக்கிறதா நீ நினைக்கலாம். ஆனா பவித்ரா சும்மா இருக்க மாட்டா. போலீஸோட என்னை தேடி கண்டுபிடிச்சு இங்க வந்துருவா. அப்போ என்னை கடத்தினதுக்காக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? உன்னோட ஒரிஜினல் ஃபேஸ் பவித்ராவுக்கு தெரிஞ்சிடும். அதை விட பெரிய பனிஷ்மெண்ட் உனக்கு என்னடா? ஒருவேளை போலீஸ் இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நான் உன்னை வேற இடத்துக்கு மாத்திடுவேன்ல. இதோ பாரு தேவ், இதெல்லாம் 2 நாளைக்கு தான். என் பிளானே வேற. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இது பார், நீ பேசாம பவித்ராவை மறந்துரு. ஓ, என்கிட்ட சிக்கிட்டல, உன் கதை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கோ.